அசிடிட்டி. ஸோ அசிடிட்டி, வாய்ப்புண், நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பைல்ஸ், ஃபிஷர், இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆசிட் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க. யாருக்கெல்லாம் இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல மைதா உணவுகள் சாப்பிட்றீங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஏற்படலாம். மைதா மட்டும் இல்லைங்க, மைதாவோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்ற சைட் டிஷ் அப்படின்னு ஒன்று ஊற்றுவோம். ஸோ அந்த பரோட்டாலாம் நல்லா பிச்சு போட்டுட்டு மேலே அந்த சால்னா ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இது எல்லாமே வயிற்றுப்பகுதியில் புண்களை ஏற்படுத்தும். ஈஸியாக உங்களுக்கு சுகர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்ததோ வேகலையோ இதை உள்ள ஸ்டஃப் பண்ணி நல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கொடுக்கக்கூடிய சமோசா, இதுவுமே நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு உள்ள நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணால் ஹை கேலரிஸ், அசிடிட்டியை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நாட்பட்டு எண்ணெயில் தயாரித்த உணவுகளை நீங்கள் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு, வாய் எரிச்சல் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும்.